நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்தியோட மதபதி பார்க்க போகிறோம்னா ஏஷியன் பெயிண்டில் வர இன்டீரியர் வால் பிரேமர். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பட்டி பார்த்த செவுத்துக்கு அடிக்கிற எனாமல் பிரேமர் தான் இது. இதை எப்படி பயன்படுத்தும், இது பயன்படுத்த நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா நாச்சியா டியூஷன் டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர நீங்கள் பார்த்து பயனடையலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பட்டி பார்ப்போம். அது பட்டி பார்த்துட்ட பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காஞ்சிட்ட பிறகு அதை வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டு பிறகு தான் வந்து இப்போ தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமர் அடிப்போம். சரிங்களா? இப்போ நம்ம பிரேமர் அடிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வால் பட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்துட்ட பிறகு எப்படி தேய்க்கணுன்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ வந்து பார்க்காத நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், போயிட்டு பார்த்துருங்க. பட்டி பார்க்குறது எப்படி, பட்டி தேய்க்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு போயிட்டு பார்க்க தெரியலன்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கடைசியில் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே அந்த 2 வீடியோ வரும், நீங்கள் டச் பண்ணி கூட பார்த்துடலாம். நண்பர்களே, நம்ம பட்டி பார்த்துட்டு பிறகு வந்து பார்த்தோன்னா தேய்ச்சிட்டு பிறகு பிரேமர் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம தண்ணி ஊற்றி கூட வந்து பார்த்தோன்னா சீலிங்கு வால்ஸ் எல்லாமே கழுவலாம். தண்ணி ஊற்றி கழுவிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேமர் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து இங்கே எனாமல் பிரேமர் போடுறதால நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவலை. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வால்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா தண்ணி பிடிச்சாலே அது தண்ணி போகிறதுக்கான வழி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பில்டிங் இது, அதனால் தண்ணி போகிறதுக்கு வசதி கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா தொடப்பத்தலை இது மாதிரி பெருகிடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிரேமர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நண்பர்களே பாருங்கள், ஏஷியன் பெயிண்டில் வர இன்டீரியர் வால் பிரேமர் நான் இதான் பயன்படுத்த போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தோன்னா வாட்டர் பேஸில் வர பிரேமர் கூட அப்ளை பண்ணலாம். நான் வந்து பார்த்தோன்னா இன்டீரியர் வர எனாமல் பிரேமர் தான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தோன்னா 20 லிட்ரு. இது ரேட் வந்து பார்த்தோன்னா 3600 ரூபா. இந்த பிரேமர் யூஸ் பண்ணோம்னா செவத்தில் வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து ஒட்டாது இருக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்தோன்னா செவத்துக்குள்ளே ஊறாது. அதேமாதிரி ஃபினிஷிங் வந்து பார்த்தோன்னா நல்லா நைஸாக இருக்கும், மினு இருக்கும், செம்மையாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் பேஸ் பெயிண்ட் வந்து அடிச்சிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த எனாமல் பிரேமர் அப்ளை பண்ணிட்டு அது மேலே வாட்டர் பேஸ் பெயிண்ட் அடிக்கலாம். வாட்டர் பேஸ் பெயிண்ட் அடிக்கிறதுலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து செவத்தில் ஒட்டாது, செவத்தில் தண்ணி வந்து உரியாது, நல்லா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் பக்கா நைஸாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த பிரேமர் எப்படி யூஸ் பண்ண சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பட்டி பார்த்து முடிச்சிட்ட பிறகு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு நல்லா காஞ்சிட்ட பிறகு வாட்டர் ஷீட் 180 நல்லா க்ளீனாக தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேமர் வந்து அப்ளை பண்ணணும். இந்த பிரேமர் வந்து அப்ளை பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் விட்டால் தான் அது நல்லா ட்ரை ஆகும். நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு என்ன சில பேர் நல்லா காஞ்சிட்ட பிறகு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் பெயிண்ட் வந்து நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம், வாட்டர் பேஸ் பெயிண்ட்டு அடிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எனாமல் பெயிண்ட் அடிச்சல அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பிசுறு இருந்தாலோ சில டேமேஜ் இருந்தாலும் நீங்கள் வாட்டர் ஷீட் வந்து 320 வச்சு நல்லா லேசாக தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி நைஸாக இருக்கும். நண்பர்களே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனாமல் பிரேமர் மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டர்ஃப் அண்ட் ஆயில் சாதா தின்னர் வந்து ஊற்றுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு எவ்வளோ வந்து ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா டர்ஃப் அண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ml வந்து ஊற்றணும். சரி, அதாவது சாதா தின்னர்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 100 ml வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நண்பர்களே, இந்த பிரேமில் வந்து பார்த்தோன்னா இந்த டர்ஃபனைல் தான் நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காற்றோட்டமாக இடத்துல தான் அது வந்து இந்த பெயிண்ட் வந்து அடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டர்ஃபனைல் பார்த்தா ரொம்ப டேஞ்சரானது. அதேமாதிரி மாஸ்க் வந்து கட்டாயம் அணிஞ்சிருக்கணும், கண்ணில் படாத மாதிரி அடிச்சிக்கணும். சரிங்களா? அதேமாதிரி நெஞ்சு எரிச்சல்லாம் வரும், நெஞ்சு வந்து அடிக்கிற மாதிரி நெஞ்சு எரிச்சல்லாம் வரும். அதனால் நீங்கள் சேஃப்டியாக மாஸ்க்லாம் போட்டு அந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், நாங்களாம் மாஸ்க் போட்டு தான் பெயிண்டிங் பண்ணுவோம். இந்த எனாமல் பிரேமர் அடிக்கும்போது கொஞ்சம் காற்றோட்டமாக ஜன்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திறந்து விடுறது பெஸ்ட்டு. பாருங்கள், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு பிரேமர்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நண்பர்களே, பிரேமர் வந்து பார்த்தோன்னா எனாமல் பிரேமர், அதனால் பார்த்தோன்னா நம்ம கீழே சிந்தாத மாதிரி தார்பாய் கீழே போட்டணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா ஏசியோ இல்லை லைட்டோ இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அழகாக கட்டிங் போட்டுடணும். அதே மாதிரி வால்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா அழகாக கட்டிங் போட்டு நீங்கள் வந்து இந்த பிரேமர் வந்து அப்ளை பண்ணலாம். நண்பர்கள், இந்த பிரேமர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு நேராக அடிக்காதீங்க, பெயிண்ட்டு சிந்தனா கண்ணில் வீழ்ந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் தள்ளி நின்று பெயிண்டிங் பண்ணுங்கள். உங்களுடைய சேஃப்டி தான் மிக முக்கியமானது. கண்ணில் ஒன்றா அது வந்து வாட்டர் பேஸ் வந்து ஈஸியாக கழுவில. இது எனாமல் பெயிண்ட், அதனால் உங்களுக்கு சேஃப்டியாக நின்று அடிங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது மாஸ்க் போட்டுருக்கணும், கண்ணாடிலாம் போட்டுருந்தா உங்களுக்கு சேஃப்டியானது. பெயிண்ட் வந்து நண்பர்களே உங்கள் மேலே சிந்தாமல் இருக்கிறது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் கீழே சார்வா அது மாதிரி ட்ரம்மோ ஸ்டூலோ போட்டு அது மேலே அது மாதிரி நீங்கள் பலகையோ இல்லை மரமோ கட்டி சார்வு ரெடி பண்ணி பெயிண்டிங் பண்ணால் நீங்கள் நகர்ந்து நின்று அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஸ்டூல் போட்டு அடிச்சிங்கன்னா ஸ்டூல் மேலே நின்று அடிக்கும் பஸ்ஸில் நீங்கள் நகர்ந்து போக முடியாது. உங்கள் தலை நேரம் நீங்கள் அடிக்கும் பஸ்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு உங்கள் கண்ணில் வீயும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் சார்வு போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலையும் குயிக்க முடியும், ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேமர் போகிறல எனாமல் பிரேமர் இதை அடித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸில் ராயல் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ராயல் பெயிண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு அதோட ரேட்லாம் என்னன்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ண எந்த அளவுக்கு பெனிஃபிட்னு சொல்லிட்டு முழுமையான தகவல் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா நாச்சே டியூஷன் டுடோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோகள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். நண்பர்களே, எனாமல் பிரேமர் வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு தகவல் வந்து கொடுத்துட்டேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா நாச்சே டியூஷன் டுடோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோகள் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.